அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுவார்கள் என்பதை அன்போடு அழைக்கின்றோம். நீங்க பேசுங்க. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தவர் யாரு? புரட்சி தலைவர் பொன்மலை செம்மல் பாரத் ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் அருளாசியுடனும் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத எங்கள் மகராசி இதே தெய்வம் புரட்சி தலைவி தங்க தாரகை மாண்புமிகு அம்மா அவர்களின் அருளாசியுடனும் கழகத்தின் பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், வருங்கால தமிழகத்தின் சிறந்த முதலமைச்சர், 2.5 கோடி தொண்டர்களின் உயிர் மூச்சு எங்கள் இதய கனி அண்ணன் எடப்பாடியாரின் ஆணைக்கிணங்க திராவிட முன்னேற்ற கழகம் கழகத்தை பத்தி பேசுவதற்கு தெருமுன் பிரச்சாரம். அவங்கள பத்தி என்ன பேசுறது? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் நான் புதுசா பேச போறது இல்லை. உங்களுக்கு தெரிந்த விஷயத்தையே திருப்பி நினைவூட்டுறதுக்கு தான் இந்த தெருமுன் பிரச்சாரம். ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு தீய சக்தி. புரட்சி தலைவர் ஒரு முறை சொன்னார், கருணாநிதி எனும் தீய சக்தி இந்த ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தை ஆள நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அவர் உயிரோடு இருக்க கருணாநிதியால கோட்டை பக்கம் கூட போக முடியல. கோட்டையில கருணாநிதி காத்து கூட போக முடியும். அப்படிப்பட்ட இந்த திருமுன் பிரச்சாரத்தை இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எல்லோராலும் அவர் புது சொன்ன அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணன் திரு KP இயேசுபாதம் அவர்களே, இதை முன்னிலை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் சோழிங்கநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், சென்னை புறநகர மாவட்டத்தின் ஆற்றல் மிகு செயலாளர், மரியாதைக்குரிய அண்ணன் திரு KP கந்தன் அவர்களே, அண்ணன் எல்லார் பேரையும் படிச்சுட்டாரு. திருப்பி எல்லார் பேரையும் படிச்சு உங்களை நான் போர் அடிக்க விருப்பப்படல. நீங்க எல்லாம் போய் சீரியல் பார்க்கணும், கரெக்டா? வரவேற்புரையாற்றி கடைசியாக வரவேற்புரையாற்ற இருக்கும் திரு S. சுதாகர் அவர்களே, குன்றத்தூர் கிழக்கு ஒன்றிய கழக பொருளாளர், மற்றும் மரியாதைக்குரிய அண்ணன் ANE பூபதி அவர்களே, இந்த ஊர்ல இருக்கிறவங்களோட வேஷ்டி வயசெல்லாம் பார்க்கும்போது என் வயசு 34. அவங்க இந்த கட்சியில இருந்ததே என் வயசோட ஜாஸ்தியா இருக்கும்னு தெரியுது. என் வயசு வெறும் 34. ஆனா அவங்களெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சியிலேயே அவங்க 34 வருஷத்துக்கு மேல இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. அப்படி இருக்க அந்த அனைத்து அண்ணன்கள், கழக தோழர்கள், உறுப்பினர்களோட பெயர் சொல்ல தப்பா எடுத்துக்கூடாது. எல்லாருக்கும் பணிவன்பான
என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்றேன், மன்னிப்பையும் கேட்டுக்கொள்றேன். ஏன்னா பேரெல்லாம் படிச்சா நிறைய பேர் படிக்க வேண்டியது இருக்கும். இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பளித்ததுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சென்னை புறநகர மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஈடில்லா ஆட்சி 2 ஆண்டே சாட்சின்னு ஒருத்தர் போஸ்டர் ஒட்டுன்னு சுத்தி நிற்கிறாரு. யாருன்னு தெரியுங்களா? ஈடு இல்லா ஆட்சி இந்த 2 ஆண்டே சாட்சியம். சாட்சியெல்லாம் இப்ப நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன். நான் உரிமை தொகையாம், எலெக்ஷனுக்கு முன்னாடி உரிமை, அதாவது உங்களோட உரிமையாம் அந்த தொகை 1000 ரூபாய். அதனால நீங்க உரிமையா கேட்டு வாங்கிக்கலாம். 24 மாசம் என்ன ஆச்சு? உரிமையே இல்லாதவங்களா இவங்கெல்லாம்? இப்ப எலெக்ஷன் வருதுன்னா இன்னைக்கு அந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுவே நாங்க போராடி எல்லா பிரச்சாரத்திலையும், எல்லா பொதுக்கூட்டத்திலையும், எல்லா ஆர்ப்பாட்டத்திலையும் ஒரு தடவை தொண்டை தண்ணி வத்த இவங்களை கேட்கறதுக்கு, அதுக்கப்புறம் இவர் கொடுக்குறாரு. இப்ப என்ன நிலவரத்துல இருக்கு இந்த தமிழக மக்களோட வாழ்க்கை? அதுல ஃபேன் இருக்கக்கூடாதான், வீட்டுல கரண்ட் இருக்கக்கூடாதான், லைட் இருக்கக்கூடாதான், கார் இருக்கக்கூடாதான். கடைசியில கேட்டா நீங்களுக்குலாம் மூச்சு இருக்கக்கூடாதுன்னு. உங்களுக்கு மூச்சே இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு அது? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தா ஜனங்கள் உண்மையிலேயே மூச்சு இல்லாம தான் தவிக்கிறாங்க. எவ்வளவு ஒரு நம்ம இங்க பேசும்போது, நான் பேசும்போது உங்க எல்லாருக்கும் அது சிரிப்பா இருக்கு. ஆனா உண்மையிலேயே நினைத்து பார்க்கும்போது அது எவ்வளவு ஒரு வருத்தமான ஒரு விஷயம். 2011 இருந்து 2021 வரைக்கும் புரட்சி தலைவி அம்மாவின் ஆட்சி நடைபெற்றது. அம்மா முதலமைச்சராக இருந்தாங்க. 4.5 ஆண்டு காலங்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எண்ணற்ற திட்டங்கள், தாலிக்கு தங்கம், முதியோர் பென்ஷன், விதவை பென்ஷன், கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம், படிக்கும் குழந்தைகளுக்கு மடிக்கணினி, லேப்டாப். பணக்கார வீட்டு குழந்தைங்க தான் லேப்டாப் யூஸ் பண்ணும், இன்டர்நெட் யூஸ் பண்ணும். ஏழை வீட்டு குழந்தைக்கு வெளிச்சம் கூட இருக்காது, படிக்கிறதுக்கு வெளிச்சம் கூட இல்லாத, படிக்க கூட முடியாத குழந்தைங்க வீட்டுல கூட லேப்டாப் கொடுத்து அழகு பார்த்தவர் தான் புரட்சி தலைவி தங்க தாரகை இதய தெய்வம் மாண்டுள்ளது அம்மா. அது ஒரு முதலமைச்சருக்கு அழகு, அது ஒரு கழகத்துக்கு அழகு, அது ஒரு ஆட்சிக்கு அழகு. இதே தெருமுனையில எங்கேயாவது ஒழிஞ்சிருந்து கேட்டுன்னு இருப்பாங்க திமுக காரங்க. ஐயோ இவன் என்ன வண்டியா எடுத்து விடுறான், உண்மையெல்லாம் 2024 கனவு போச்சு போலியே, நம்ம எவ்வளவு பொய் சொல்லி வச்சுக்கிறோம், இவன் டக்குன்னு வந்து எல்லா உண்மையும் சொல்றான். உண்மையை தான் இனி ஜனங்க நம்புவாங்க, உங்க பொய்யை நம்ப மாட்டாங்க. தாலிக்கு தங்கம், ஏழை குடும்பத்துல தங்கத்தையே பார்க்க முடியாது. தங்க விலைவாசி இன்னைக்கு விற்கிற விலைக்கு தங்கத்தையே பார்க்க முடியாது. 8 கிராம் தங்கம் கொடுத்தது யாரு? புரட்சி தலைவி. அதை பின்பற்றி புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாரும் கொடுத்து வந்தார். அந்த தாலிக்கு தங்க திட்டத்தையே ரத்து பண்ணிட்டார். ஏன்? அதுல என்ன கேடு? பொதுமக்களுக்கு அதுல என்ன தீங்கு விளைவிக்குது? தாலிக்கு தங்க திட்டத்தினால என்ன தீங்கு இந்த தமிழ்நாட்டுக்கு விளைவிக்குது? எதுக்கு நீ நிப்பாட்டின? முதல் நாள் திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதியில் அதிக தொகுதிகள் வெற்றி பெற்றதுன்னு அறிவிச்ச மறு நிமிஷமே உனக்கு என்ன தெரியுமா பண்ணானுங்க? அன்னைக்கு ஆரம்பிச்சது உங்களுக்கு கேடுகாலம். அம்மா உணவத்துல போய் நீ கைய வச்சு அன்னைக்கே ஜனங்கள்லாம் ஐயையோ தப்பு பண்ணிட்டோமே, பாடாளப்பானங்களை கூட்டின்னு வந்து இந்த தமிழ்நாட்டில் உட்கார வச்சுட்டோமே. ஏழை எளிய மக்கள் பசி பட்னியில வாடக்கூடாதுன்ட்டு எல்லா சமுதாயத்தை சார்ந்த மக்களும் ஒரு நாள் கூட பசியில உயிரை இழந்துடக்கூடாதுன்ட்டு புரட்சி தலைவி கொண்டு வந்த திட்டம். அன்னம் கொடுத்த அன்னபூர்ணி எங்க அம்மா. அந்த திட்டத்துல நீ என்னைக்கு கை வச்சியோ அன்னைக்கே உனக்கு முடிவு காலம் உருவாயிடுச்சு. எதுக்கு அதை மூடணும்னு நினைக்கிறீங்க? இன்றைய மேயர், நான் மாமன்ற உறுப்பினர், சென்னை மாநகராட்சியோட 182வது மாமன்ற உறுப்பினர். அதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என் உயிர் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் விசுவாசமா இருப்பேன். என்னை இன்னைக்கு இந்த பச்சை பேனாவை கையில் வைத்துக் கொண்டு என்னால் முடிந்த நல்ல உதவிகளை செய்வதற்கு
எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருக்கும் இந்த கந்தஞ்சாவடி பொன்னுசாமி கந்தன் சதீஷ்குமார் வாழ்நாளில் மூச்சு இருக்கும் வரை விசுவாசமாக இருப்பேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, உணர்வு பூர்வமா இருக்கணும். பொதுமக்கள் உங்களுக்கு வாக்களித்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல திட்டங்கள் கொண்டு வர வேண்டும். பயனற்ற திட்டங்கள் கொண்டு வந்து பொதுமக்கள் மனசுல சந்தோஷத்தை கொடுக்கணும். இன்னைக்கு பொதுமக்கள் எங்கேயாவது சந்தோஷமா இருக்காங்களா? 2023 பெரும் மழை பெய்ய போகுதுன்னு வானிலை அறிக்கை, வானிலையில சொல்றாங்க. சொன்னது என்ன பண்ணணும்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும். ஆமாங்களா இல்லைங்களா? இவங்க எடுத்த நடவடிக்கை எல்லாம் என்ன? கண்டு கொள்ளாமல் செவி சாய்க்காமல் அலட்சியமாக இருந்துவிட்டு அதற்கு பின் ஜனங்க மழையிலையும் வெள்ளத்திலையும் சோறு தண்ணி லைட்டு கரண்ட் எதுவுமே இல்லாம அவஸ்தப்பட்டு இருந்தாங்க. 6 நாள் கழிச்சு எல்லாரும் போஸ்டர் எல்லாம் போட்டோ எடுத்துட்டு நாங்க வந்தோம், பார்த்தோம், போனோம். எதுக்கு? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராராம். அதுக்கப்புறம் ஒரு அம்மா இந்த மழையில ஒரு பாட்டு பாடிச்சு, யாராவது கேட்டீங்களா? தெரியுங்களா? என்ன பாட்டு? ஸ்டாலின் தான் வந்தாரு, நீச்சல் அடிக்க விட்டாருன்னு விட்டு வச்சுக்கிறாரு. ஒரு அண்ணன் மீட்டிங்ல சொன்னாரு, இந்த காலத்துல பொண்ணுக்கு பையன் எப்படி தேடுறாங்களா? ஐடி படிச்சிருக்கிறதா, 20,000 சம்பளம் வாங்குறாரு, அதெல்லாம் கிடையாது, நீச்சல் தெரியுதான்னு செக் பண்றாங்களாம் போஸ்ட். இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் பையன் தேடுற இடத்துல எல்லாம் பையனுக்கு நீச்சல் தெரியுது. ஏன்னா பொண்ணு பத்திரமா நீச்சல் வச்சு தானே கூட்டின்னு போனான். டிசம்பர் மாசம் வந்ததுன்னா 4000 கோடி நிறைய ஊழ விட்டுருச்சு. சக்சஸ் ப்ராஜெக்டா போட்டு எங்க ஏரியால ஒரு பாலம் ஒண்ணு போட்டு வச்சுக்கிறான். பாலத்துல திருடுறதுக்கு இவனுங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது. பாலமா இந்த சென்னை மாநகராட்சியில போட்டு திருட முடியும்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். சாதாரணமா போய் ரைட் கட் பண்ணாங்க அந்த ராஜீவ்காந்தி சாலையில. அதுக்கு ஒரு பாலம், அந்த பாலத்தை யாருமே யூஸ் பண்றது கிடையாது. தினந்தோறும் நான் செல்லக்கூடிய வழி அது, அதனால எனக்கு தெரியும். அந்த பாலத்துல மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு 100 கார் கூட போக மாட்டேங்குதுங்க. பொதுமக்கள் அவ்வளவு அவஸ்தப்படுறாங்க. ஐடி கார்டுல இருந்து அவ்வளவு அவஸ்தப்பட்டு எங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றாங்க, ஏன் சதீஷ் இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஏன்னா கட்டிங், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன். கவுன்சிலருக்கு ஒரு பர்சன்டேஜ், சேர்மனுக்கு ஒரு பர்சன்டேஜ், மந்திரிக்கு ஒரு பர்சன்டேஜ், எம்எல்ஏக்கு ஒரு பர்சன்டேஜ் வாங்கினா தானே அடுத்த ஆட்சிக்கு வர முடியாதுன்னு திட்டவட்டமா தெரிஞ்சு போச்சு. பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் 10 ஆண்டு காலம் ஆட்சி நடத்தினார் இந்த தமிழகத்தில். தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும் போதே மீண்டும் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய வல்லமை படைத்த ஒரே இயக்கம், மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட இயக்கம் மட்டுமே தான். எங்களோட ஆட்சியாளர்களோட முகத்தை பார்த்தா திருப்பி ஓட்டு போடணும்னு தோணும். உங்க மூஞ்ச பார்த்தா என்ன தோணுது? கல்லெட்டு அடிக்கணும்னு தான் தோணுது. 2வது தடவை நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு கேட்டு, இந்த தடவை கன்ஃபார்ம் கல்லு, முட்டை, தக்காளி என்னென்ன கிடைக்குதோ ஜனங்க கையில. தக்காளி எல்லாம் இருக்காது, இவனுங்க ஏற்றி வச்சுக்கிற விலைவாசிக்கு வீட்டுல எங்க தக்காளி இருக்குது? தக்காளி எப்படி இருக்கும்? சாணி தான் இருக்கும், மாட்டு சாணியில் தான் அடிக்கணும். ஒரு படத்துல வடிவேல் கூட்டின்னு போவாரு புத்தனர், தலைவா வா 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 வா, வாங்கடா வாங்கடா, என் தலைவன் வந்துட்டான்டா வாங்கடா. தெருமுனை முக்குட்டுல இருந்து எல்லா சைட்ல இருந்து சாணி பறக்கும். என்னடா இது? மாட்டு சாணியும் மனுஷன் சாணியும் மிக்ஸ் பண்ணி அடிச்சிட்டானுங்களே. அதனாலதான் அவர் இப்போ அத்தனை கார் வச்சுன்னு சுத்துறாரு. பயம். ஒரு தடவை போனார் முதலமைச்சரா ஒரு இடத்துக்கு, டீ கடையில டீ வித்துனோம், தூக்கி அடிச்சான் ஒரு சொம்பை ஒரு காரை நோக்கி. ஏன் நல்லது செஞ்சா ஏன் அவன் டீ கடைக்காரன் தூக்கி அடிக்க போறான்? பால் விலையை நீ ஏத்தனா அவனுக்கு டென்ஷன் ஆகுது. பால் விலையை ஏத்தனா அவன் இன்னும் வியாபாரம் பண்ண முடியும், டீ அவனால எப்படி விற்க முடியும்? 12 ரூபாய் ஏத்தி இருக்கிறாங்க பால் விலை. 12 ரூபாய். 10 ஆண்டு காலம் புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி நடைபெற்றது. 2011 இருந்து 21 வரைக்கும் எந்த ஒரு விலைவாசியும் உயர்த்தாமல், எந்த ஒரு வரியும் உயர்த்தாமல், உங்க மேல சுமத்தாமல் ஆட்சி நடத்தியவர் தான் புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். இப்ப சொத்து வரி உயர்ந்துருச்சு, வீட்டு வரி உயர்ந்துருச்சு, மின் கட்டண விலை உயர்ந்துருச்சு. இவர் தாங்க அன்னைக்கு சொன்னார், சேமியஸ் ரோடு வெளியே நின்றுட்டு என்ன தெரியுமா சொன்னார்? உங்களுக்கு எல்லாம் தெரியாது, நீங்க இங்க இருக்கிறீங்களா, அவரோட வீடு எங்க பார்த்திருப்பீங்க? எலெக்ஷன் டைம்ல பார்க்கலாம், வருவாரு இந்த மாதிரி ஒரு பாயை போட்டுன்னு உட்காந்துப்பாரு, கையில கிளவுஸ் போட்டுப்பாரு, விக்கு போட்டுப்பாரு, போட்டோ எடுப்பாரு, ஒரு பொட்டி வைப்பாரு.
அந்த பொட்டியில நீங்க வந்து உங்களோட குறைகளை சொன்னீங்கன்னா 100 நாள்ல நான் சரி செஞ்சு தந்துருவேன்னாரு. 3 வருஷம் ஆச்சுங்க. என்ன இவர் சரி செஞ்சு தந்திருக்கிறாரு இது வரைக்கும்? நீங்க சொல்லுங்க, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. என்னை விட்டுடுங்க, நான் மேடைக்காக பேசுறேனே வைத்துக் கொள்வோம். நீங்கள் பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சொல்லுங்கள். திரு மு.க. ஸ்டாலின் ஆகியவர் முதலமைச்சராகி 3 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. என்ன இந்த தமிழக மக்களுக்காக ஒரு நலத்திட்டமோ ஒரு நல்ல விஷயங்களோ கொண்டு வந்திருக்கிறார்? சொல்லவே உங்களால முடியல. சொல்றதுக்கு ஏதாவது இருந்தா தானே. எவ்வளவு ஒரு கஷ்டத்தை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த தமிழக மக்கள் மேல சுமத்தி, வெறும் லேடிஸ் கூட்டமா இருக்குது அதிமுக. ஏன் அவங்க கூட்டம் வச்சா கட்டிங் 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 தளபதி ஸ்டாலின் தளபதி ஸ்டாலின். டாஸ்மாக் இளம்பெண் விதவைகள் தமிழகத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த மதுபான கடைகள் தான். கூறியவர் வேற யாரும் இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு கனிமொழி அவர்கள் தான். இப்ப அவங்களை கேட்டா அப்படியா நான் சொன்னேன், நான் அப்படி சொல்ல, ஞாபகம் மறந்துச்சுன்னு. கருணாநிதியோட மகள்ல அப்படிதான் சொல்லுவாங்க, மறந்துருச்சுன்னு. வாக்களிக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க இப்படிக்கா ஓட்டு போட்டு அப்படிக்கா போகணும், நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. வாக்களிக்கும் போது உங்க கையெடுத்து கும்பிடுவாங்க, உங்களுக்கு முத்தம் கொடுப்பாங்க, உங்களுக்கு சால்வை கொடுத்துவாங்க. அந்த நாற்காலியில அவங்கள நீங்க உட்கார வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு யாரையும் தெரியாது. பக்கத்துல இருக்கிற மாமன், மச்சான், மரும்புள்ள, புள்ள, பேரன், பேத்தி, இது மட்டும்தான் தெரியும். அதுதான் அவங்களோட கட்சி, அதுதான் அவங்களோட ஆட்சி. மதுபான கடைகளை மூடினாங்களா? அவங்க தான் சொன்னாங்க, தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களது முதல் கையெழுத்தே மதுபான கடைகள் அனைத்தையும் மூடிவிடும் அப்படின்ட்டு. அது எப்படி இவங்க மூடுவாங்க? அதிமுக ஆட்சியில பர்டிகுலர் டைமிங், இந்த டைமுக்கு ஓபன் பண்ணி இந்த டைமுக்கு ஓபன் பண்ணி மூடணும். இவங்க ஆட்சியில டைமிங்கே கிடையாது. 24 மணி நேரமும் ஜாலியா ஜிம்கானா தான். 24 ஹவர்ஸும் 24 மணி நேரமும் ஜாலி தான் இவங்க ஆட்சியில. எப்ப போனாலும் பீர் தான், மோர் தான். அசிங்கமா இருக்குங்க சொல்றதுக்கு. கஞ்சா, ஐயோப்பா. பொட்டலத்துல, அந்த காலத்துல பொட்டலத்துல வந்து நம்ம மல்லிகை கடையில வாங்குவோம்ல, அந்த மாதிரி இப்ப தெருமுனையில பொட்டலமா வைக்கிறாங்க. 50 ஸ்கூல் வாசல்ல, பள்ளி வாசல்ல, காலேஜ் வாசல்ல, கோயில் வாசல்ல, சர்ச் வாசல்ல, மசூதி வாசல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருக்குதுன்னு அர்த்தம். போதை பொருள் உச்ச கட்டத்துல தலை விரித்து கொண்டு ஆடிக்கொண்டு இருக்கிறது தமிழகத்தில். காரணம் ஏன் என்றால், திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக சட்ட ஒழுங்கை தன் கையில் எடுத்துக் கொள்ளாமல், அதை சீர்கெட்டு விட்டு, தமிழக மக்கள் மீது அக்கறை கொள்ளாமல் தன்னிலை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 8,33,361 கோடி கடன் வாங்கி வைத்திருக்கிறார் என்று அண்ணன் எடப்பாடியார் கூறினார் பேட்டியில். 8,33,361 கோடி வெறும் 3 ஆண்டு காலங்களில். 10 ஆண்டு காலமா நாங்க ஆட்சி நடத்தி இவ்வளவு கடன் வாங்கல. சரி, நீ வாங்கின எங்க? அது வந்து பாதி என் பையன் கிட்ட இருக்குது, பாதி என் மரும் பையன் கிட்ட இருக்குது. பாதி உன் பையனும் மரும் பையனும் வச்சுக்கிறதுக்கு நாங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டோம் சொல்லுங்க? பாதி உங்க பையனும் பாதி உங்க மரும் பையனும் வச்சுக்கிறதுக்கு நாங்க ஏன் உங்களுக்கு ஓட்டு போட்டோம்? கர்நாடகாலங்க, இதெல்லாம் எவ்வளவு ஒரு கேவலம் தெரியுங்களா? கர்நாடகால இவரோட படத்தை மாட்டி செருப்பு கட்டி சாணியை கட்டி அடிக்கிறாங்க. உங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்கிறீங்க, காங்கிரஸ் கூட தானே கூட்டணி வச்சிருக்கிறீங்க. நீங்க தான் வந்து நாங்க வந்து பாஜக கூட கூட்டணி வச்சிருக்கும் போது நீங்க அடிமைகள், கையை கட்டி கொண்டு நீங்கள் வந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கிறீங்க, நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டீங்க அப்படின்னீங்க. எங்க அப்பா வந்ததும் முதல் கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வார் என்று சொன்னவர் இன்றைய அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உங்க அப்பா வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு அமைச்சர், ஏன் ஒன்னும் நீங்க ரத்து செய்யல சொல்லுங்க? எங்களுக்கு அந்த சீக்ரெட் தெரியும், ரகசியம் தெரியும், எங்க பாக்கெட்ல இருக்குது. இப்ப பாக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டா, பொதுமக்களோட பணம் இருக்குது. அது எப்ப திருப்பி தரும்? அதெல்லாம் தரமாட்டோம், திருப்பி நாங்க ஆட்சிக்கு வரமாட்டோம்ல. இந்த தடவை எவ்வளவு முடியுமோ சுருட்டிடுவோம். அடுத்து 10 வருஷம் அதிமுக தான் ஆட்சி. அதுக்கப்புறம் திருப்பி நாங்க வருவோம்னாலே எங்களுக்கு டவுட்டா இருக்குது. ஏன்னு சொல்றேன்னு கேட்டுங்க. புரட்சி தலைவர், புரட்சி தலைவி ரெண்டும் ஒன்னா சேர்ந்தவர் தான் புரட்சி தமிழராகிறார். அவரை யாரால இனி நிப்பாட்ட முடியும்?
அம்மா ஒரு விஸ்வரூபம், புரட்சி தலைவர் ஒரு விஸ்வரூபம், ரெண்டு விஸ்வரூபமும் ஒன்னா சேர்ந்தவர் தான் எங்க அண்ணன் எடப்பாடியாரு. இதுக்கப்புறம் எப்படி இவங்க ஆட்சிக்கு வருவாங்க சொல்லுங்க? காவேரி நதி விவசாயிகளுக்கு போராடி கொண்டு வந்தவர் யார்? புரட்சி தலைவி அம்மா. இன்னைக்குன்னா நீங்க தான் கூட்டணி வச்சிருக்கீங்க காங்கிரஸ் கூட. தைரியமா சொல்லுங்க, உங்களோட எங்களுக்கு கூட்டணி வேணாம், எங்களுக்கு காவேரி நதி நீங்க கொடுக்கணும்ட்டு. நீங்க தானே முதலமைச்சர், இன்னைக்கு நீங்க தானே இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறீர்கள். விவசாயி மேல உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்ததுன்னா அதை நீங்க சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? கூட்டணி போயிடுச்சுன்னா அமைச்சர் போயிடும். நீங்க மேல முதல்ல வந்தாதானே உங்களுக்கு அமைச்சர். ஒருபோதும் நடக்காது. நாளைய பிரதமர் யார் என்று கணிக்கக்கூடிய சக்தி படைத்த, வல்லமை படைத்த ஒரு விஸ்வரூபமாக உருவாகி இருப்பவர் தான் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார். நாளைக்கு இந்த இந்தியாவையே ஆளக்கூடிய பிரதமர் யாருன்னு முடிவு செய்ய போறது வேற யாரும் இல்லை, எங்க அண்ணன் எடப்பாடியார் தான். அதனால் நீங்க பகல் கனவுலாம் கண்டு கொண்டு இருக்காதீர்கள். நாங்க தெருவா திருமுனை பிரச்சாரம் போட்டு இவங்க பண்ண அநியாயத்தை சொல்ல ஆரம்பிச்சோம். உடனே எங்க கிளாஸ்ல எல்லாம் நல்லா படிக்கிற பையனை பார்த்து, படிக்காத பையன் மச்சி எனக்கு காட்டுறேன், நான் எழுதிக்கிறேன் எக்ஸாம்ல கொஞ்சம் பாஸ் ஆகிறேன், எங்க அப்பா திட்டு. அந்த மாதிரி நாங்க எதை போட்டாலும் ஐயோ அதிமுகக்காரன் ஏதோ போடுறான்டா, நம்மளும் போட்டு அது என்ன போடுறான்னு முதல்ல தெரிஞ்சுக்கினாது போடுங்கடா. உங்களை பத்தி நாங்க கேவலமா பேசுறோம், நீங்களே ஏன்டா உங்களை பத்தி கேவலமா பேசுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் போட்டுக்கிறீங்க? நீங்க என்ன சொல்ல முடியும் உங்களை பத்தி நல்லதா? நீங்களே உங்களை பத்தி கேவலமா சொல்லிக்க போறீங்களா? சொல்லிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க தெருமுனை பிரச்சாரம் போட்டு நீங்க என்ன செய்றீங்கன்றதை கிழிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம். நீங்க தெருமுனை பிரச்சாரம் போட்டு என்ன சொல்ல போறீங்க? அதிமுக ஆட்சி சூப்பரா இருந்தது, நாங்க தப்பு செஞ்சுட்டோம், எங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நாங்க அதை என்ன சரி செஞ்சுக்கணும் சொல்ல போறீங்க? தயவு செய்து மகளிர் ஆகிய நீங்கள் ஒரு நிமிடம் யோசிச்சு பாருங்க. அம்மா ஆட்சியில் இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க, எவ்வளவு நல்லது செஞ்சாங்க, இந்த தமிழக மக்கள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. 10 ஆண்டு காலம் அந்த ஆட்சியில உங்க மேல ஏதாவது ஒரு வரியோ, ஏதாவது ஒரு டாக்ஸ் எமிஷனோ, ஏதாவது ஹைக் இருந்ததா? இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா? உங்களை கேட்கிறேன், தேவையா? சத்தமா சொல்லுங்க, தேவையா? இதை இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடாது, அமைதியா இருக்கணும். ஏன்னு சொல்றேன்னு கேளுங்க. அவங்களும் அமைதியா இருந்தாங்க 10 வருஷம் நாங்க ஆட்சியில் இருக்கும்போது. அமைதியா இருந்துட்டு எவ்வளவு பொய்யெல்லாம் தேத்த முடியுமோ அவ்வளவு பொய்யெல்லாம் தேத்தி 521 வாக்குறுதி கொடுத்தாங்க. இது அவங்க கொடுத்த வாக்குறுதி தான். 520க்கு மேல வாக்குறுதி கொடுத்தாங்க. இதை செஞ்சிருவோம், அதை செஞ்சிருவோம், நீட் தேர்வை ரத்து செஞ்சிருவோம், பால் விலையை நாங்க வந்தா குறைத்துடுவோம், டீசல் விலை பெட்ரோல் விலையை குறைத்துடுவோம். டீசல் விலை பெட்ரோல் விலை குறைந்திருக்குதா? பால் விலை குறைந்திருக்குதா? ₹1 நாங்க ஏத்தனப்போ ஐயோ பச்சிலம் குழந்தைகள் பசி பட்டினியால வாடுறாங்க, பால் விலையை குறைங்க, பால் விலையை குறைங்கன்னு அடம் பிடிச்சாங்க. இப்ப நீ ₹12 ஏற்றி வச்சுக்கிற குழந்தைக்கு நான் பால் வாங்க முட்டா? மேக்ஸே தெரியாதுங்க அவருக்கு. நாங்க 2500 கொடுத்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் 2500 கிடைச்சதா? 2021 புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சியில எங்க அண்ணன் எடப்பாடியாரு கொடுத்தாரு 500 புது நோட்டுங்க. பார்க்கும்போதே தெரியும் அது நல்ல நோட்டுங்க. இவங்க கொடுத்தது எந்த நோட்டுன்னு கூட எனக்கு தெரியல. அப்ப அவர் சொன்னாரு 2500 ஒரு 1500, அது ரெண்டையும் ஆட் பண்ணி 5000 கொடுக்கணும். 2500 1500 எவ்வளவு தம்பி? 2500 1500 ஆட் பண்ணா 5000. இது திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது, நான் சொல்லல, தம்பி சொல்ல. 2500 1500 ஆட் பண்ணா 5000 கூட தெரியுது. உங்க தலைவர் அதான் நின்னுக்கிறாங்க, முனையில் தான் இருக்கிறாங்க. டிஎம்கே மொத்தம் பார்த்து நான் வரும்போது மொத்தம் ஸ்டாலின் படம் போட்டு நான் அங்கேயே டீ கடையில் நின்றுந்தாங்க. ஐயோ அதிமுக கொடியாது, நீங்க ஏதோ பேச போறாங்கன்ட்டு ஒட்டு கேட்டுன்னு இருப்பாங்க. ஒட்டு கேட்டு போய் இப்ப யோசிப்பாங்க, அடுத்த போய் என்ன சொல்ல தலைவர் 2500 1500 5000 தலைவர் அடுத்த தடவை கரெக்டா சொல்லுங்க. ஒருத்தன் மாநகராட்சியில இருந்து மாணவரியா நம்மளுக்கு கேள்வி கேட்டுக்கிறான். 2500 நாங்க கொடுக்கும்போது பத்தாது 5000 வேணும்னாரு. சரி, இன்றைய முதலமைச்சராகிய நீங்கள் 2021 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றீங்க. 2022 2023 2024 மொத்தம் எத்தனை பொங்கல் வந்துச்சு? 3 பொங்கல் வந்து 3 பொங்கல்ல இவர் ஒன்னும் 5000 கொடுக்கலீங்க. ஒரு தடவை இல்லை, 3 பொங்கலை கூட்டினாலே இவர் ஒன்னும் 5000 கொடுக்கலீங்க. ஒரு பொங்கலுக்கு ஒரு வெள்ளம் கொடுத்தாரு. ஃபெவிகாலே தோத்துரும். ஃபெவிகால் கம்பெனிக்காரன் போன் பண்றான், ஸ்டாலின் சார் அது என்ன காம்பினேஷன், அது என்ன கெமிக்கல் சொல்லுங்க.
ஒட்டினா எங்க ஃபெவிகால கூட அது பயங்கரமா ஒட்டிக்கிறோம். எங்களுக்கு அந்த ரகசியத்தை சொல்லுங்க. நாங்க எங்க கம்பெனியில அதை ப்ரொடியூஸ் பண்ணி நாங்க இனிமே அதை வித்துக்கிறோம் ஃபெவிகாலுக்கு பதிலா. அந்த மாதிரி ஒரு கம் பேஸ்ட் இந்த உலகத்திலே யாருமே பார்த்ததில்லை. ஜாம்பவான், ஊழல் செய்யறதுல ஜாம்பவான்கள். கேஸ் நடந்துன்னு இருக்குது. வெள்ளத்துல ஊழல் செஞ்சவங்களுக்கு கேஸ் நடந்துன்னு இருக்குது. ஒரு ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க, தினத்தந்தியில நியூஸ்ல. இப்ப வரும்போது தான் கட்சிக்காரர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், என் கூட இருக்கிறவர், தம்பி இந்த மாதிரி வந்திருக்குது அப்படின்ட்டு. என்னென்ன அப்படின்னு கேட்டேன். தி சீக்ரெட்னு ஒரு தனிப்படை, தி சீக்ரெட்னு ஒரு தனிப்படை அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. 400 மடங்கு ஊழல் உச்சத்துல இருக்குதான் இந்த 3 ஆண்டு காலத்துல. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 400 மடங்கு ஊழல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சான். ஒரு அமைச்சர் உள்ள உக்காந்துக்கிறாரு, தெரியும் உங்களுக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர்கள். அவருக்கான இன்னும் அமைச்சர் பதவி இருக்கு, இருக்கா இல்லைங்களா? அதே திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தப்பு செய்தார் என்ற ஒரே காரணத்துக்காக அவர் வைத்துக் கொண்டிருந்த அமைச்சர் பதவியிலிருந்து, கார்ல இருந்து, வீடுல இருந்து எல்லாத்தையும் எடுத்தவங்க தான் எங்க புரட்சி தலைவி அம்மா. உனக்கு அந்த திராணி இருக்கா? உண்மையிலே இந்த தமிழக மக்கள் மேல அக்கறை கொண்ட ஒரு நல்ல தலைவராக இருந்திருந்தால் ஒரு அமைச்சர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் இருப்பவரை நீங்கள் இன்னும் அமைச்சராக வைத்துக் கொண்டு வலம் வருவது ஏன்? அப்ப தமிழக மக்கள் மேல உங்களுக்கு அக்கறை கிடையாது. அந்த அமைச்சருக்கு இன்னும் சம்பளம் போகும். அமைச்சரா இருந்தா அமைச்சருக்கு சம்பளம் போகும் மாதந்தோறும். அது யாரோட சம்பளம்? உங்களோட வரி பணம் தான் அவருக்கு சம்பளமா போகுது. ஒருத்தர் உங்களுக்கு எல்லாம் பஸ் கொடுத்துட்டு அந்த பஸ்ஸுக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சாங்க. அந்த பஸ் கலர் பெயிண்ட் எல்லாம் பாத்தீங்களா, கண்ட்ராக்ட் வாமிட் வந்துடும். வேற மாநிலத்துல அழகா பஸ்ஸுக்கு பெயிண்ட் அடிச்சு நிக்கிறாங்கன்னா நமக்கு தான் சுய புத்தி கிடையாது. இங்க இருந்து போய் கேஜ்ரிவால் என்ன பண்றாருன்னு பார்த்து காப்பி அடிச்சுன்னு வந்துடுறது. இப்படிக்கா போய் ஆந்திரால ஜெகன்மோகன் ரெட்டி என்ன பண்றாருன்னு காப்பி அடிச்சுன்னு வந்துடுறது. இப்படிக்கா போறது அப்படிக்கா போறது, எல்லா சைட்லயும் போய் காப்பி அடிச்சுன்னு வந்து தான் யாரை பார்த்தாது பண்றது. சரி, நீ அப்படி காப்பி அடிச்சாது பாஸ் ஆனா பரவாயில்ல, அதுலயும் ஃபெயில் ஆயிடுறிய. அந்த பஸ்ஸை பார்த்தா வாமிட் வருது. அதையும் பெண்களுக்கு இலவசம் சொல்லிட்டு ஒரு அமைச்சர் ஓசி உங்களுடைய நீங்க தாங்க அவங்களுக்கு எல்லாம் எஜமான். அதை மறந்துட்டு அவங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாக்களித்து அவர்களை முதலமைச்சராகவும் அமைச்சராகவும் உட்கார வைத்தது மகளிர் ஆகிய நீங்கள், பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தான். நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். குற்றம் செய்ய தூண்டுறவனோ, செஞ்சவனோட குற்றம் செய்ய தூண்டினவன தானே தண்டனை ஜாஸ்தி. நீங்க தான் தூண்டி விட்டீங்க. ஓட்டை நீங்க தான் போட்டீங்க. ஓட்டை தெரியாதனமா போட்டுட்டு குற்றம் செய்யறதுக்கு அவங்களை நீங்க தூண்டி விட்டீங்க. 10 வருஷமா தூங்கி நின்றாங்க. நீங்க எழுப்பி விட்டது என்ன பண்ணுவாங்க? எவ்வளவு பிரட்ட முடியுமோ பிரட்டிக்கிறாங்க. ஜாதி வெறி கொண்டு பேசுகிறார்கள். மனிதாபிமான நேயமே கிடையாது. எங்க போய் யாரு எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் மிரட்டுறது, அடிக்கிறது, கட்ட பஞ்சாயத்து பண்றது. போலீஸுக்கெல்லாம் காவல்துறை 10 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையா அந்த சட்டையை போட்டுட்டு கௌரவமா, தெம்பா, திராணியோட சந்தோஷமா நடந்து வர முடியும். ஏன்னா அதிமுக காரனே காவல்துறையை பார்த்து பயப்படுவாங்க எங்க ஆட்சியில. ஏன்னா எங்க தலைவருங்க அப்படிதான் எங்களை மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நாங்களாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண முடியும். இப்போ உண்மையிலேயே சொல்றேன், பாவங்க காவல்துறை. இவங்க வட்ட செயலாளர்ல இருந்து பகுதி செயலாளர்லாம் பார்த்து பயப்பட வேண்டியதா இருக்கு. அவ்வளவு மிரட்டல், அவ்வளவு உருட்டல். பெண்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தில் பெண்கள் காவல் நிலையம் கொண்டு வந்தவர் புரட்சி தலைவி அம்மா. அம்மா பெட்ரோல். இன்னைக்கும் அந்த அம்மா பெட்ரோல் அழகா ஒரு லேடி ஒருத்தவங்க ஓடிட்டு வராங்க. அந்த மாதிரி லேடிஸ்க்கு முன்னுரிமை கொடுத்து அழகு பார்த்தவர் அம்மா. இவங்க கட்சிக்காரங்க இடுப்புல இருக்கிற அழகை பார்த்து கிள்ளி விளையாடினுங்கிறாங்க. சிரிக்காதீங்கக்கா. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தா நம்ம சிரிப்புமா? என் தங்கச்சியா இருந்தா நான் சிரிப்பேனா? நான் சொல்றது விளையாட்டா இருக்கலாம், அது எவ்வளவு ஒரு வேதனை. என் தங்கச்சி இடுப்பு கிள்னா நான் சும்மா இருப்பேனா? அண்ணனா? உங்க வீட்டு பொண்ணு இடுப்பு கிள்னா நீங்க சும்மா இருக்கீங்களா? ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒரு பெண்மணியின் இடுப்பை கிள்ளுகிறார்கள் அவங்க மீட்டிங். காவல்துறைக்கே இந்த தமிழகத்துல பாதுகாப்பு இல்லை. அப்புறம் மேடை ஏறி அண்ணா மீது ஆணையாக, கலைஞர் கருணாநிதி மீது ஆணையாக, இந்த மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்க இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க?
சாராயம் விற்கிறது இவங்க கட்சிக்காரங்க. சாராயம் குடிச்சு செத்து போனா 10 லட்சம் கொடுக்குற ஒரே ஆட்சி இவங்க ஆட்சி தாங்க. நாட்டுக்காக கஷ்டப்பட்டு சாவறவங்களுக்கு கூட 10 லட்சம் தர மாட்டாரு. சாராயம் குடிச்சு ஒரு 20 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன் சாராயத்தை காசுனது இவங்க கட்சிக்காரன் தானே, அதனால அவங்களுக்கு ஒரு 10 லட்சம். அப்பதானே பேச மாட்டாங்க அதை பத்தி. அந்த மாதிரி எவ்வளவு ஒரு கேடு கெட்டு போன ஆட்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறது இந்த தமிழகத்தில். தயவு செய்து பொதுமக்கள் ஆகிய நீங்கள் சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். 50 ஆண்டுக்கு மேல் புரட்சி தலைவர் உருவாக்கிய இந்த மாபெரும் இயக்கம் இந்த தமிழகத்தில் இருக்கிறது. 50 ஆண்டுக்கு மேல 35 வருஷம் நாங்க தான் ஆட்சியில் இருந்திருக்கிறோம். ஏன்னா பொதுமக்கள் எங்களை தான் நம்புறாங்க ஜாஸ்தியா உங்களை விட. அதனால ஏதோ தெரியாம ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் தராருன்னு அந்த பாட்டை போட்டு நீங்க ஏமாத்திட்டீங்க. அந்த பாட்டை நம்பி பொதுமக்கள் ஆகிய நீங்களும் அவங்களுக்கு வாக்களிச்சிட்டீங்க. அதனால தம்பி, உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால், வருகின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலிலும் சரி, 2026 சட்டமன்ற தேர்தலிலும் சரி, உங்க காலை தொட்டு உங்க வீட்டுக்குள்ள KPK சதீஷ்குமார் கேட்கிற, தயவு செய்து சூரியனுக்கு வாக்களிக்காதீங்க. புரட்சி தலைவர் கண்டெடுத்த சின்னம், புரட்சி தலைவி வழிநடத்திய சின்னம், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் கட்டி காக்கும் சின்னம் இரட்டலை இன்னம். இரட்டலை என்னும் ஒரு மாபெரும் சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை செலுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் சரி, சோழிங்கநல்லூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, ஆலந்தூர் தொகுதியாக இருந்தாலும் சரி, தென் சென்னையாக இருந்தாலும் சரி, ஸ்ரீபெரும்புத்தூராக இருந்தாலும் சரி, 234 தொகுதிகளாக இருந்தாலும் சரி, 40 தொகுதிகளாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, பறக்க வேண்டிய கொடி ஒரே கொடி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடி மட்டும்தான். இனி ஜென்மத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழ்நாட்டில் ஆளவே கூடாது. அதுக்கு எஜமான்கள் நீங்கள் ஒரு முடிவு கட்ட வேண்டும். அந்த முடிவு கட்டுற நாள் ரொம்ப தூரத்தில் கிடையாது. எலெக்ஷன் அறிவிப்பாங்க, வேட்பாளர் அறிவிப்பாங்க, திருட்டு பசங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. மஞ்சாத்தி தூக்கின்னு, அம்மா தாயே தளபதி ஓட்டு போட்டுமா மகராசி. நீங்க திருப்பி கேட்கணும், நான் மகராசி தான், எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் நீ எங்க போன? மிக்ஜாம் புயல் வந்து நீ எங்க இருந்த? எனக்கு 24 மாசமா உரிமை தொகை தரல, நீ எங்க இருந்த? மாசம் எக்ஸ்ட்ரா சக்கரை தரேன்னு சொன்னீங்க, எங்க இருந்த? பால் விலையை நான் கூட்ட மாட்டேன்னு சொன்ன, எங்க இருந்த? மின்கட்டண விலையை ஏத்த மாட்டேன்னு சொன்ன, எங்க இருந்த? சொத்து வரியை உயர்த்த மாட்டேன்னு சொன்ன, எங்க இருந்த? இதெல்லாம் நீங்க கேட்கணும். நீங்க மறந்துட்டீங்கன்னா என் நம்பருக்கு போன் பண்ணுங்க, நான் ஞாபகப்படுத்தி தரேன். இல்லைன்னா எங்க ஒன்றிய செயலாளர் இதெல்லாம் நான் பேப்பர்ல லிஸ்ட் அடிச்சு வீட்டுல கொடுத்துட சொல்லிடுறேன். எல்லாரும் மனப்பாடமா அவங்க வந்தது கேட்கணும். நீங்க கேட்டீங்கன்னா வீட்டுக்கு ஓடிடுவாங்க. பொதுமக்கள் ஆகிய நீங்கள் தயவு செய்து உங்கள் உரிமைக்காக குரல் எழுப்பி கேள்வி கேளுங்க. நீங்க கேள்வி கேட்டாலே திமுக உங்க வீட்டு பக்கம் இந்த தொகுதி பக்கமே வரமாட்டான். உங்களோட ஆசையை தூண்டி விட்டுட்டு அதுல விளையாடுறாங்க. இனி நீங்க தான் அவங்க கூட விளையாடணும். அந்த விளையாட்டுல நீங்க தான் ஜெயிக்கணும். உங்களோட ஜெயிப்பு எங்க இருக்குன்னா, அதிமுக வேட்பாளர்கள் அனைவரும் 40 தொகுதியில் ஜெயித்து நாளைய இந்திய பிரதமர் யார் என்று எடப்பாடி அண்ணன் கணித்து உங்களோட உரிமையை மீட்டெடுத்து தருவார். இது அண்ணா மீது ஆணை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது ஆணை, புரட்சி தலைவி அம்மா மீது ஆணை. அதனால் எனக்கு இங்கு பேச வாய்ப்பளித்து இந்த நல்ல நேரத்தில் இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா கேட்டதுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். காவல்துறை அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் எங்களது நன்றி. ஊடகத்துறை பத்திரிகைத்துறை நண்பர்களுக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் சென்னை புறநகர மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நன்றி. மற்றும் இவ்வளவு நேரம் என் பேச்சு கேட்டீங்க. இது ட்ரெய்லர், மெயின் பிக்சர் வந்திருப்பாங்க எல்லாரும். நான் பேசும்போதே ஆனா எல்லாரும் கண்ணு அங்கதான் பார்த்து அப்பவே தெரிஞ்சிச்சு, ஓகே அக்கா வந்துட்டாங்க அப்படின்ட்டு. அதனால இது ட்ரெய்லர், இனி மெயின் பிக்சர் பாருங்க. படம் ஹிட்டோ ஹிட்டு, செம்ம ஹிட்டு. இந்த படம் எங்க ஹிட் ஆகுதுன்னா எலெக்ஷன்ல ஹிட் ஆகும். நான் சொல்றேன், எலெக்ஷன்ல ஹிட் ஆகுது எப்படி? உங்க வாக்காளர் ஓட்டுனால. நீங்க ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வைங்க. அதுக்கப்புறம் நடக்க போற எல்லா படமும் புரட்சி தலைவர் படம் எப்படி இருக்கும்? ஒன்னொன்னும் பார்க்க மாசா இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். அதனால வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. அடுத்தபடியாக